வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகப்பட்ட உட்கட்சி பிரச்சனை. தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே மிகப்பெரிய உட்கட்சி பிரச்சனை. ஸோ ஓபிஎஸ் எம்பி ஆகிட்டாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டெல்லி மூலமாக வந்து தனக்கான ஒரு பதவியை பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து பயன்படுத்தி வாங்கிடுவாருன்றாங்க. ஸோ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா சசிகலாவோ வேலுமணியோ எடப்பாடி பழனிசாமி பதவியை யார் வாங்கினாலுமே ஓபிஎஸ்க்கு அந்த இடத்துல ஒரு இடம் இருக்குன்றாங்க. டெல்லி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு அவருக்குன்ற ஒரு செல்வாக்குக்கு பார்த்தீங்கன்னா என்ன பதவி கொடுக்க முடியுமோ கொடுப்பாங்கன்றாங்க. ஸோ அதிமுக கட்சின்றதான் மாறி இருக்குது, பேர் தான் மாற்றம் அதிமுகன்னு, ஆனால் அதுவுமே பாஜக தான்றாங்க. ஸோ அதிமுகவில் பார்த்திங்கன்னா வலிமையான தலைவர்கள் யாருமே இல்லை. ஒன்று ஓபிஎஸ், சிபிஎஸ், சசிகலா, வேலுமணி எல்லாருமே சேர்ந்து பாஜகவை எதிர்க்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அதிமுக நீண்ட நெடுங்கலமாக இருக்கும். அதே பார்த்திங்கன்னா ஜெயலலிதா பாணியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒன்றிணைஞ்சா மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற முடியும். அதிமுக மேலே மக்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதிமுகவில் நிறைய ஊழல், ஸோ ஊழல் நிறைய வழக்கில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர் மேல் இருக்கனால அவங்களால பார்த்திங்கன்னா டெல்லிக்கு அடங்கி போகிற ஒரு சூழ்நிலை தான் உண்டாயிருக்கு. அதனாலவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு மிகப்பெரிய லெவலில் நெருக்கடி பார்த்திங்கன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வருன்றாங்க. ஸோ எப்போ இருந்தாலுமே ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் என்ன பதவி கிடைக்கலான்றது வந்து பொறுத்து தான் இருக்குது. அதாவது பொதுச்செயலாளர் பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வந்து அம்மா தான் இருப்பாங்கன்ற மாதிரி எல்லா தீர்மானம் போட்டிருந்தாங்க. அதை தான் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் திருப்பியும் வந்து சொல்லிகிட்டே இருப்பார்ன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. அவருக்குன்ற பொருளாளர் பதவி பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.